ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்பாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2025 3வது மாதமான மார்ச் மாதமானது நடந்துகிட்ருக்கு. மார்ச் மாதத்தில் மிக முக்கியமான ஒரு சம்பவமானது நடக்க போகுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும். அதில் கும்ப ராசிக்கு என்ன மாதிரி தலைவிதி மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கும்ப ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு மார்ச் மாதம் என்ன ஒரு சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு கிரக பயிற்சியானது நடக்க போகுது. அந்த கிரக பயிற்சி என்னன்னா சனி பயிற்சியானது நடக்க போகுது. சனி பயிற்சி நடக்கக்கூடிய அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும். அதில் கும்பராசிக்கு என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கும்பராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு சனி பயிற்சியில் என்ன தலைவிதி மாறுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சனி பயிற்சியானது மேஷத்திலிருந்து மீன வரையும் எல்லா ராசிக்காரங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதில் பர்டிகுலராக உங்கள் ராசிக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு 7 சனி நடக்குமா நடக்காதாங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சனியை போல் கொடுக்கவும் முடியாது, சனியை போல் கெடுக்கவும் முடியாது. சனி நினச்சார்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வார். சனிக்கு அந்த ஒரு பவர் இருக்குது. அதனால் சனி பயிற்சியில் சனியுடைய தாக்கம் மார்ச் 25 ஆரம்பமாகும். ஸோ அதனால் என்ன பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி 2025 ஆண்டு எல்லா கிரகங்களுடைய பயிற்சி உள்ளடக்கி இருக்குது. அதனால் இது ஒரு முக்கியமான ஆண்டாகவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கருதப்படுது. எந்த வருடமோ இல்லாத அளவுக்கு இந்த 2025 ஆண்டில் கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு மேலே சுக்கிரன் உச்சமாக பயிற்சி ஆகிறாரு. ஸோ செவ்வாய் நீச்சமாக வக்ரமாக பயிற்சி ஆகிறாரு. ஒரு சில தோஷங்களை ஏற்படுத்தக்கூடிய சனி ராகு சேர்க்கையும் நடைபெறுது. புதிய கண்டுபிடிப்புகளுக்கும் தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவ ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை வளர்ச்சி குறிக்கக்கூடிய மிதுன ராசியில் குரு பயிற்சி நடக்க இருக்கு. இதே போல் இந்த ஆண்டு சனி பயிற்சியும் நடக்க போகுது. இந்த மாதிரி முக்கியமான கிரக பயிற்சிகள் நடக்கிறதுனால தான் இந்த ஆண்டு ஒரு மிக முக்கியமான ஆண்டுன்னு சொன்னேன். அதில் சனி பயிற்சி 2025 திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு நடக்க போகுது. ஆக்சுவலி கும்பராசி உங்கள் ராசியிலேருந்து தான் சனி பகவான் விலகி மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. பல கிரகங்களுடைய தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான விளைவை ஏற்படுத்தும் என்றால் கூட சனி பயிற்சி ஒரு ராசியில் அதிக ஆண்டுகள் நீடிப்பதனால அதனுடைய தாக்கம் நீண்ட நாட்களுக்கு இருக்கும். மீன ராசியில் 2025 சனி பயிற்சி நடக்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 7 சனி நடக்குமா என்பதை தான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சனி பகவான் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த குறிப்பிட்ட ராசி, அதற்கு முந்தைய ராசி மற்றும் அதற்கு அடுத்த ராசி ஆகிய 3 ராசிகளுக்கு 7 சனியுடைய தாக்கம் இருக்கும். அந்த வகையில் சனி பகவான் மார்ச் மாதம் மீன ராசிக்கு பிரவேசிக்கும் பொழுது மீனராசி, மீனராசிக்கு முந்தைய ராசியான உங்கள் கும்பராசி மற்றும் மீனராசிக்கு அடுத்த ராசியான மேசராசி ஆகிய 3 ராசிக்காரங்களுக்கு 7 சனியுடைய காலம் இருக்குது. அப்போ கும்பராசிக்கு 7 சனி இருக்குது. கும்பராசிக்கு 7 சனி கடைசி 2 ஆண்டு காலம் பாத சனியாக இருக்கிறதுனால கடுமையான நெருக்கடிகள் குறையும். மீனராசிக்கு ஜென்ம சனி தொடங்குது. ஸோ 2025 சனி பயிற்சி மீனராசிக்கு சின்ன தடைகளையும் சங்கடங்களையும் கொடுத்தால் கூட பெரிய அளவுக்கு விரயங்கள் ஏற்படாது. அப்புறம் மேசராசிக்கு 7 சனியுடைய துவக்கம் மாறி இருக்குது. அதனால் மேஷராசிக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கும்பராசி, மீனராசி, மேசராசி இந்த 3 ராசிக்காரங்களுக்குமே 2025 சனி பயிற்சியில் 7 சனி நடக்கும். இதில் கும்பராசிக்கு 7 சனி இருக்கிறதுனோட அடிப்படையில் உங்கள் ராசிக்கான பலன் என்னங்கிறத ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அந்த பலனை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கும்பராசிக்காரங்க நீங்கள் இந்த சனி பயிற்சி பலன்கள் என்ன பெற போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. கும்பராசிக்காரங்களுக்கு மீன ராசியில் சனி பயிற்சி உங்கள் ராசியில் 2வது வீட்டிலேயே நடக்குது. இந்த பயிற்சி மார்ச் 29, 2025 அன்னைக்கு நிகழும். மற்றும் சனி ஜூன் 3, 2027 வரை மீனத்திலே இருப்பார். இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன் என்னங்கிறத கணிக்கிடப்பட்டிருக்கு. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
என்ன பலன் இந்த சனிப்பெயர்ச்சியில் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. 7 சனியுடைய காலம் இருக்கிறதுனால தெளிவாக வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. உங்கள் இயல்பான ஒழுக்கமும் யதார்த்தமான செயல்பாடும் கவனத்திறனும் இந்த காலகட்டத்தில் வெளிப்படலாம். மனசோர்வு, பற்றின்மை மற்றும் தடைகள் போன்ற சிரமங்கள் நீங்கள் சமீபத்தில் சந்தித்திருந்தாலும் அவையெல்லாம் மாறக்கூடிய காலகட்டமாக இந்த பயிற்சி உங்களுக்கு அமையும். பொருளாதார நிலை திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் சில சவால்கள் எழுந்தாலும் நீங்கள் திறமையோடு அவற்றை சமாளித்தீங்கன்னா வெற்றி வாகையை உங்களால் சூட முடியும். மன அமைதியை மேற்கொள்ளணும். பிரார்த்தனை மற்றும் தியானம் மூலம் நீங்கள் மன அமைதி பெறுவதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா முடியும். உங்கள் சவால்களை நம்பிக்கையோடு எதிர்கொண்டிங்கன்னா உங்களால் சாதிக்க முடியும். இதுதான் கும்ப ராசிக்காரங்களுக்கு பொதுவாக சொல்லப்பட்ட பலன்கள். அப்புறம் உத்தியோகத்தில் நீங்கள் 7 சனியின் கடைசி கட்டத்தில் இருக்கிறீங்க. பணியிடத்தில் நீங்கள் சில சவால்களை சந்திக்க நேரிடும். பணிகள் மலை போல குவிந்து காணப்படும். திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் குறித்த நேரத்தில் உங்கள் பணிகளை முடிக்க முடியும். 7 சனியுடைய தாக்கம் இன்னும் இருக்கிறதுனால் உங்கள் பணி சூழலில் சந்தேகத்திற்கு இடமின்றி அனைவரையும் நம்பாமல் எச்சரிக்கையாக இருப்பது புத்திசாலித்தனம். நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்ளணும். உழைப்புக்கேற்ற நற்பலனை நீங்கள் அனுபவிக்கலாம். நீங்கள் ஒரு தொழில் மாற்றத்தை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் அதற்கான நடவடிக்கை இப்போது தொடங்கலாம். ஆனால் அதே நேரத்தில் புதிய நிறுவனம் உங்கள் பதவி மற்றும் பொறுப்புகள் மற்றும் நிர்வாக எதிர்பார்ப்புகள் பற்றிய அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஆராய்ச்சி செய்யுங்க. இவற்றை செய்வதன் மூலம் நீங்கள் நல்ல நிலையில் இருக்க முடியும் மற்றும் உங்கள் உத்தியோக சார்ந்த சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும். ஸோ உத்தியோகத்தில் இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் உங்கள் உறவில் உங்கள் தகவல் தொடர்பு திறன் மேம்பட்டு இருக்கும். உங்கள் குழந்தைகளோடு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். குழந்தைகளுடைய எதிர்பார்ப்புகளை உங்களால் திருப்திப்படுத்த முடியாமல் போகலாம். உறவில் அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்ள முயலுங்க. மேலும் பிறரோடு பேசும்போது உங்கள் பேச்சில் கவனம் தேவை. தவறான புரிதல்கள் அல்லது எதிர்மறைகளை தவிர்க்க உங்கள் வார்த்தைகளில் கவனமாக தேர்ந்தெடுப்பது நல்லது. சகோதர சகோதரிகளுடைய உறவுகள் இப்போது சுமூகமாக இருக்க வாய்ப்பில்லை. ஒற்றையர் புதிய உறவுகளை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக இருங்க. தவறான நோக்கங்களை கொண்ட ஒருவரை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சனிப்பெயர்ச்சியில் இருக்குது. நெருங்கி பழவதற்கு முன் யோசித்து ஆராய்ந்து செயல்படணும் என்று எச்சரிக்கை உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு. திருமணத்திற்கு காத்திருப்பவங்களுக்கு கூட இந்த சனிப்பெயர்ச்சி வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்கலாம். நல்ல செய்தி உண்டு. உங்களுக்கு ஏற்ற சரியான துணையை நீங்கள் சந்திக்கலாம். பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் கடந்த கால காயங்களை பரஸ்பரம் மன்னித்து நெருங்கலாம். குடும்பத்தோடு இணைந்திருக்கணும். தரமான நேரத்தை ஒன்றாக அனுபவிக்கணும். இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கும். கருத்து வேறுபாடுகளை கலந்து புரிந்துணர்வை வளர்த்து கொள்ளணும். அதன் மூலம் சுமூக உறவை பராமரிக்கலாம். குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையோடு பொறுமையாக இருங்க மற்றும் உங்கள் பிணைப்பை வலுப்படுத்த ஒளிவு மறைவின்றி பழகுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நிதிநிலையில் உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு பணம் இருக்கலாம். செலவுகள் அதிகமாக இருக்கும். கட்டுப்படுத்த வேண்டும். ஆடம்பர செலவுகள் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும். பணத்தை சேமிக்க வேண்டும். எதிர்கால பாதுகாப்பு நலன் கருதி நீங்கள் முதலீடு மேற்கொள்ள நினைக்கலாம். இருப்பினும் முதலீடு செய்வதற்கு முன் முழுமையான ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். மேலும் நீங்கள் விதிமுறைகளை முழுமையாக புரிந்து கொண்டால் மட்டுமே எல்லாமே உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள் நம்பிக்கை தரக்கூடிய வகையில் இருக்கும். வணிக விரிவாக்கத்திற்கான கடன்களை பரிசீலிப்பதற்கு அல்லது நிதி தேவைகளுக்காக சொத்துக்களை விற்கிறதுக்கெல்லாம் கவனமாக பரிசீலிக்க வேண்டும். பொதுவான பரிந்துரையாக விரைவான பலன் தரக்கூடிய திட்டங்கள் அல்லது அபாயகரமான வர்த்தகம் போன்ற குறுக்கு வழிகளை தவிர்க்கணும். இது நிதி நிலையில் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெறுவதில் இந்த சனிப்பெயர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும். கவன சிதறல் குறைந்த மதிப்பெண்களுக்கு வழிவகுக்கும். மனதை ஒருமுகப்படுத்தி கவனத்திறனை மேம்படுத்த வேண்டும். வெளிநாட்டில் படிக்க விரும்புபவர்களுக்கு உங்கள் கனவுகள் நினைவாகும். நீங்கள் நேர்மறையாக இருக்க வேண்டும் மற்றும் ஆர்வத்தோடு செயல்பட வேண்டும். தெளிவான இலக்குகள் அமைத்து அதன்படி திட்டமிட்டு செயலாற்றணும். அமைதியான மற்றும் கவன சிதறல் இல்லாத படிப்பு இடத்தை கண்டறியணும். பாடங்கள் பெரிதாக இருந்தால் சிறு சிறு பகுதிகளாக பிரித்து படிக்கணும். உங்கள் இலக்கு அடைந்து வெற்றி காண்பீங்க. கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியோடு நீங்கள் எந்த ஒரு தடைகளையும் சமாளிக்க முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்க. உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்துங்க. அப்போ தான் முன்னேற்றம் தானாக கிட்டும். ஸோ மாணவர்களுக்கு இந்த சில எச்சரிக்கைகள் உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் கும்பராசிக்காரங்க நீங்கள் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் கும்பராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.